விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். என்னை பொறுத்தவரையில் 2 வரியில் தான் சொல்லுவேன். மேடை என்பது எப்பொழுதும் எனக்கு ஒரு வேள்வி சாலை, பேச்சு என்பது நான் அன்றாடம் இயற்றுகின்ற ஒரு தவம். வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்குள்ளே நுழைந்து ராமானுஜருடைய தரிசனத்தை நாம் சந்திக்கிற பொழுது 82 வார்த்தைகளை அவர் வழங்கி இருக்கிறார். ஒரு வைஷ்ணவனுடைய வாழ்க்கை நெறியாக அமைத்துக் கொள்வதற்கு 82 வார்த்தைகள் வழங்கி இருக்கிறார். அவற்றை படித்துக் கொண்டே வந்தால் ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார், ஒரு சமூகத்தை ஒன்றாக சேர்த்து அந்த சமூகத்திற்கு அறிவுரையும் அறவுரையும் வழங்குவது கூட பகவத் கைங்கரியம் என்று சொல்கிறார். எனவே அறிவுரையை அறவுரையை வழங்குவது கூட ஒரு பகவத் கைங்கரியம், இறைவனுக்கு செய்கின்ற ஒரு வழிபாட்டில் ஒன்று என்று பேசுகிறார். நான் உங்களிடம் அறிவுரை வழங்குவதற்காக வரவில்லை, நம் முன்னோர்கள் வழங்கி இருக்கின்ற அறவுரைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வந்து அமர்ந்திருக்கிறேன். இன்று ராமானுஜர் பேசுகிறேன், நாளை புத்தர் பேசுகிறேன். சித்தாந்த அடிப்படையில், தத்துவ தரிசனங்களின் அடிப்படையில் பார்த்தால் 2 பேரும் 2 துருவங்கள். புத்தருடைய தத்துவம் என்பது மாயாவாதம், ராமானுஜர் முன்வைப்பது மெய்மைவாதம். இந்த உலகம் பொய் என்று சாதிப்பதுதான் புத்தருடைய நோக்கம். இந்த உலக பற்றுகளிலே இருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கம். ஆனால் இந்த உலகம் பொய் என்று ராமானுஜர் பேசவில்லை, இந்த உலகம் உண்மை என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் உண்மை என்று சொல்கிறார். புத்தர் ஆன்மா என்ற ஒன்றே இல்லை என்று சொல்கிறார். புத்தருடைய தத்துவம் ஆன்மாவுக்கு எதிரானது. ஆனால் ராமானுஜர் ஆன்மாவை அடித்தளமாக வைத்து தன்னுடைய தரிசன கோவிலை எழுப்புகிறார். எனவே தரிசனம், நியாயம், தத்துவம் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது புத்தம் வேறு, ராமானுஜம் வேறு. இந்த வெவ்வேறு நிலையிலே இருக்கக்கூடிய இருவரையும் 2 நாட்கள் உங்களிடையே இருந்து சிந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேனே, அதில் அடிப்படையான ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் சமூகம் சார்ந்த சிந்தனை. புத்தனுடைய தத்துவத்தினுடைய அடிப்படை முழுவதையும் பார்த்தால் அங்கே ஒரு சமத்துவம் இருக்கும். ராமானுஜருடைய தரிசனத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்தால் அங்கே சமத்துவம் இருக்கும். இன்றைக்கு மனித சமூகம் தேடிக்கொண்டிருப்பது, அடைய விரும்புவது, தாகத்தோடும் தவிப்போடும் தவம் இருப்பது இந்த சமத்துவத்தை அடைவதற்காகத்தான். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும். இதுதான் வள்ளலாருடைய ஒரே கனவு. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி. நான் அடிக்கடி சொல்வேன், ஒற்றுமை என்பது வேறு, ஒருமை என்பது வேறு. ஆங்கிலத்திலும் தெளிவாக பதங்களை வைத்திருக்கிறான். யூனிட்டி என்று ஒன்று, யூனிஃபார்மிட்டி என்று ஒன்று. யூனிட்டியும் யூனிஃபார்மிட்டியும் ஒன்றல்ல. யூனிட்டி என்பது ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டி என்பது ஒருமை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நீங்கள் அத்துணை பேரும் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடுகிற பொழுது ஒற்றுமை உருவாகிறது. அது யூனிட்டி.
ஆனால் ஒன்றுபட்டு நீங்கள் நிற்கிற பொழுதும் அவரவர் தனித்தன்மையை இழந்து விடாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய சுயமுகமும் சேதாரம் இல்லாமல் தனித்துவம் என்கிற அடையாளத்தை இழந்து விடாமல் நீங்கள் ஒரு நோக்கம் கருதி ஒன்றாக நிற்கிறீர்களே, அது ஒற்றுமை. அதுவே உயர்ந்ததுதான். அதனினும் உயர்ந்தது அவரவருடைய சுயமுகத்தை இழந்து, அவரவருடைய தனித்துவங்களை இழந்து, அவரவருடைய அடையாளங்களை துறந்து அனைவரும் ஒன்று என்று சிந்திக்கிற நிலை வருகிற போதுதான் ஒருமை கணிகிறது. அந்த ஒருமை உணர்வு மட்டும் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வந்து வாய்த்து விட்டால் அங்கே பேதமில்லை, பிளவு இல்லை, பிணக்கு இல்லை, பகைமை இல்லை, துயரம் இல்லை. விண்ணுக்கு சென்றுதான் ஒரு அற்புதமான உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மண்ணில் விண்ணை நாம் காண முடியும். மண்ணில் விண்ணை காண முடியும் எப்பொழுது? ஒருமை உளராகி உலகியல் நடத்துகின்ற உணர்வு நமக்கு வந்தார். இந்த ஒருமையை நோக்கி செல்வது பௌத்தம், இந்த ஒருமையை நோக்கி செல்வது ராமானுஜர். நண்பர்களே, சங்கரர் ராமானுஜர் ரெண்டு பேரும் ஒரு சைவம், இன்னொன்று வைணவம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். சங்கரருடைய கொள்கை அத்வைதம், ராமானுஜருடைய கொள்கை விசிஷ்டாத்வைதம். சங்கரர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தார் என்று சொல்வதை எல்லாம் வரலாறு ஒப்புக்கொள்ளாது. சங்கரர் 8ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் வாழ்ந்தவர். ராமானுஜர் 11ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்தவர். சங்கரர் 32 வயதில் இந்த மண்ணுலகை நீத்தவர். ராமானுஜர் அந்த 32 வயதில் துறவரத்தை ஏற்றவர். 32 வயதில் துறவரம் ஏற்ற ராமானுஜர் 120 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். சங்கரருடைய ஆயுள் வெறும் 32 ஆண்டு காலம். ராமானுஜர் 120 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். சங்கரர் உருவாக்கி வைத்த அத்வைதத்தினுடைய அடிப்படையையே அசைத்து தகர்ப்பதற்கான முயற்சியை சங்கரருக்கு பின்னால் 300 ஆண்டு காலத்திற்கு பின்னாலே வந்து நின்ற ராமானுஜர் உருவாக்குகிறார். நீங்கள் வெறுமனே உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் சாதாரணமான மலினமான செய்திகளை பேச ஒருபோதும் உருப்படேன். அறிவுறுத்தல் என்பது வேறு, இன்புறுத்தல் என்பது வேறு. இன்றைக்கு எனக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? படித்த பெரும் பேராசிரிய பெருமக்களே இன்றைக்கு தமிழ் சமுதாயத்தின் சகலவிதமான முனைகளிலும் நின்று கொண்டு இன்புறுத்துகிறோம் என்று சொல்லி சொல்லி இழிந்த நிலைக்கு மனித சமூகத்தை கொண்டு போகிறார்களே என்கிற வருத்தம் எனக்கு உண்டு. இன்புறுத்துவது அல்ல என்னுடைய நோக்கம், அறிவுறுத்துவது. இங்கே மேலான செய்திகளை நாம் சிந்திப்போம். வெறும் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் தொகுத்து சொல்வதற்காக நான் இங்கே நிற்கவில்லை. ராமானுஜ தரிசனம் என்பது என்ன? சங்கரரிலே இருந்து ராமானுஜர் மாறுபட்டது எந்த அடிப்படையில் என்பது குறித்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு வரியில் 2 பேருக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை உங்களுக்கு விளக்குவதானால் இப்படி சொல்லலாம். சங்கரர் மூளைக்கு வேலை கொடுத்தவர், ராமானுஜர் இதயத்தை ஈரப்படுத்தியவர். அறிவின் கூர்மையில் நின்றவர் சங்கரர். இரக்கம், கருணை, அன்பு சார்ந்த வடிவமாக இந்த மண்ணில் வலம் வந்தவர் ராமானுஜர். அதனால்தான் அறிவின் கூர்மையிலே நின்ற பௌத்தமும் சமணமும் சேர்ந்து வைதீக மதத்தை அசைத்து பார்க்கிற நிலையில் வேதங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற இந்த வைதீக மதம், இந்து மதம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. அப்பொழுது இந்து மதம் என்ற பெயர் கிடையாது. எனவே இந்த வைதீக மதத்திற்கு மீண்டும் ஒரு மறு உயிர்ப்பை கொடுத்த மகத்தான அறிஞன் சங்கரர். ஆதிசங்கரருக்கு இணையான ஒரு அறிவு கூர்மை உள்ள மனிதன் இன்னமும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று அத்வைதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அறிவில் சிறந்த அந்த மனிதன் மகாத்மாவின் மனதிலே போய் நிற்கவில்லை. மகாத்மா காந்தி
அறிவில் உயர்ந்து நின்ற சங்கரரை விட ஈரம் நிறைந்த இருதயத்தோடு மண்ணில் வலம் வந்த ராமானுஜருக்குத்தான் தன்னுடைய நெஞ்சிலே தனியிடம் கொடுத்தார். அதற்கு என்ன காரணம்? நண்பர்களே, அத்வைதத்தை கொடுத்த ஆதிசங்கரரை நான் மூளைக்கு வேலை தந்தவர் என்று சொன்னேன். சமயம் என்பது வேறு, தத்துவம் என்பது வேறு. பௌத்தத்தை சமயம் என்று கூட நாம் சொல்ல முடியாது, தத்துவம் என்றுதான் சொல்ல முடியும். பௌத்த தத்துவ இயல் என்றுதான் பார்க்கலாம். ஏனென்றால் தத்துவத்திற்கும் சமயத்திற்கும் ஒரு பெரிய வேற்றுமை இருக்கிறது. தத்துவம் என்பது இந்த உலகம், பிரபஞ்சம், உலகம் முழுவதும் உள்ளடக்கிய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, இந்த பிரபஞ்சத்தின் இயல்பு என்ன என்று ஆராய்வதில் ஈடுபடுவது தத்துவம். ஆனால் சமயம் இருக்கிறதே, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பற்றுக்கோட்டை கொண்டு வந்து சேர்க்கிற கடமையை செய்வது. ஒரு பற்றுக்கோடு வேண்டும். மதம் என்பது, சமயம் என்பது மன அமைதிக்கு உரிய ஒரு மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி. மனிதனுக்கு அமைதியை தருகிற ஒரு அற்புதமான வழியை நம் முன்னோர்கள் உருவாக்கி அதற்கு மதம் என்று பெயர் கொடுத்தார். எனவே மன அமைதிக்குரிய மார்க்கம் மதம். எனக்கு ஒரு மன அமைதி வர வேண்டும் என்றால் என் வாழ்வில் எனக்கென்று ஒரு பற்றுக்கோடு வேண்டும், ஒன்றை பற்றி நிற்க வேண்டும். அப்படி ஒன்றை பற்றி நிற்க வேண்டும் என்கிற பொழுது பரம்பொருள் என்ற ஒன்றை உங்கள் முன்னாலே சமயம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த பரம்பொருளை நீ பற்றிக்கொள். இந்த பரம்பொருளிடம் முற்றிலுமாக நீ சரணாகதி அடைந்து விடு. இந்த பரம்பொருளை நீ பற்றி கொண்டு பரம்பொருளிடம் சரணாகதி அடைந்து விட்டால் உன் சகல நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும், உனக்கு வீடு வேறு வந்து வாய்க்கும் என்று சொல்கிறது. மனத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அகற்றிவிட்டு அந்த மனத்தில் கடவுளை கொண்டு வந்து நிறுத்து என்பதுதான் சமயம். கவலைகள் மட்டுமே சூழ்ந்து கிடக்கிற மனதில் அந்த கவலைகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் கடவுளை கொண்டு வந்து வை. இதுதான் சமயத்தின் நோக்கம். அதற்கு ராமானுஜர் மிக அழகாக சொல்கிறார், தலையிலே சுமக்கக்கூடிய மூட்டை இருக்கிறதே, அந்த மூட்டையின் கனம் நமக்கு வலியை தருகிறது. தலையில் சுமக்கக்கூடிய மூட்டையின் கனம் வலியை தருகிறது. அந்த வலியிலே இருந்து விடுபடுவதற்கு அதை ஆங்காங்கு நாம் கொஞ்சம் இறக்கி வைக்கிறோம். அதுக்குத்தான் சுமை தாங்கி வைத்திருந்தான், இப்பொழுதெல்லாம் கிடையாது. ஆனால் தலையில் சுமக்கக்கூடிய மூட்டையை விட மனிதனுக்கு அதிகமான வலியை தரக்கூடியது அவனவன் இருதயத்தில் சுமக்கக்கூடிய மூட்டைதான். அவனவன் இருதயத்திற்குள்ளே மண்டி கிடக்கிற கணக்கற்ற கவலைகள், துயரங்கள், ஆறாத ரணங்கள், வேதனைகள், இன்னல்கள், இடுக்கண்கள், இடையூறுகள், எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிராசைகள், இப்படி இந்த இருதயத்திற்குள்ளே கனத்து கிடக்கிறதே சுமை, அதை இறக்கி வைக்க வேண்டும். அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம்தான் இறைவன். அந்த இறைவனிடம் உன் சுமைகளை எல்லாம் கொண்டு போய் இறக்கிவிடு. உன் மனம் லேசாகும், அது பஞ்சாக பறக்கும். ஏன்? உலகத்தின் அனைத்து சுமைகளையும் சுமக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதன் எவனும் கிடையாது. ஆனால் இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. எனவே நம்முடைய சுமைகளை கொண்டு போய் அடுத்தவன் தோளில் இறக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது சக மனிதனுடைய தோளில் இறக்க முடியாத சுமையை எங்கு இறக்குவது என்று சிந்திக்கிற பொழுது அப்பொழுது உருவாக்கப்படுவதுதான் கடவுள். இந்த கடவுள் யார்? இறைவன் இருக்கிறானா? நண்பர்களே, உலகத்திலேயே உலகை படைத்தவன் யார் என்பது குறித்து 5000 ஆண்டுகளாக தொடர்ந்து சிந்திக்கிற ஒரு இனம் உண்டென்றால் அது இந்த மண்ணிலே இருக்கிற இந்திய சமுதாயம் தான். இந்த உலகத்தை படைத்தவன் யார்? பிறப்புக்கு முன்னாலே என்ன நடந்தது, இறப்புக்கு பின்னாலே என்ன நடக்கிறது, குழந்தை பிறக்கிறதே, பிறப்பதற்கு முன்பு எதுவாக இருந்தது,
வயது முதிர்ந்த நிலையில் ஒருவன் மரணத்தை அடைந்து விட்டானே, மரணத்திற்கு பிறகு அவன் எதுவாக மாறுகிறான்? அதுவும் தெரியவில்லை, இதுவும் தெரியவில்லை. அங்கே பார்த்தால் ஒரு சூனியம், இங்கே பார்த்தால் ஒரு சூனியம். ரெண்டு சூனியங்களுக்கு இடையே தொங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை மனித வாழ்க்கை. எனவே இந்த ரெண்டு சூனியங்களை நோக்கி 5000 ஆண்டு காலமாக தொடர்ந்து சிந்தித்த சிந்தனையின் விளைவுதான் இந்த தரிசனங்கள், நியாயங்கள், தத்துவங்கள் என்றெல்லாம் நாம் பார்ப்பது. எனவே முதலில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி, பிறகு விரிவாக நாம் ஆழமாக பார்ப்போம். ராமானுஜரை நாம் ஏன் இன்று சிந்திக்க வேண்டும்? இன்றைக்கும் இரட்டை குவளை இருக்கிறதே தமிழ்நாட்டின் கிராமங்களில். இன்றைக்கும் ஜாதி இருக்கிறதே, உயர் ஜாதி தாழ் ஜாதி என்று இன்றைக்கும் பாகுபாடு இருக்கிறதே. வர்ணாசிரம தர்மத்தை கட்டி காப்பதற்கென்றே இன்றைக்கும் அமைப்புகள், நிறுவனங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனவே. இது தேவைதானா? மனிதர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு அவசியமா? வேற்றுமைகள் கற்பிக்கப்பட வேண்டுமா? இதை 900 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்தித்து சங்கரருடைய கொள்கைக்கு முற்றிலும் மாறாக சிந்தித்து மடைமாற்றம் செய்த ஒரு மகத்தான மனிதநேயம் கொண்ட ஒரு அருட்பேராளன், பேரருளாளன் ராமானுஜர். நீங்கள் சங்கரரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் கூர்மையான அறிவாளி என்று சொன்னேன். அவர் அத்வைதம் உருவாக்கினார். அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் குறித்தெல்லாம் பிறகு நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த அத்வைதம் உருவாக்கியவர் சங்கரரும் அத்வைதத்தை உருவாக்குகிறார். அத்வைதம் என்பது என்ன? தொடக்கத்தில் இந்த அளவு புரிந்து கொள்ளுங்கள். துவைதம் 2, அத்வைதம் 2 அற்றது. 2 அற்றது. ஜீவாத்மா பரமாத்மா என்று 2 இல்லை, ஒன்றுதான் இருக்கிறது. ஜீவாத்மா ஒன்று, பரமாத்மா ஒன்று என்று இல்லை, ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அது பிரம்மம். அப்படியானால் நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் இல்லையா? சங்கரர் சொல்கிறார், இல்லை. உலகம் என்ற ஒன்று இல்லை, உயிர்கள் என்ற ஒன்று இல்லை, பல்வேறு ஆன்மாக்கள் என்று கிடையாது. இவையெல்லாம் அவித்தை என்கிறார், மாயை, மாயையின் தோற்றங்கள் என்கிறார். மாயையின் தோற்றங்கள் இவை. மாயை அகலுகிற போது இவை அனைத்தும் அகன்றுவிடும். இறுதியாக நிற்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அதுதான் பிரம்மம். இதுதான் அத்வைதம். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான் என்று கீதையின் சாரத்தை பாரதி இறக்குகிறானே. இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார்? பல்வேறு ஆன்மாக்களாக நாம் இன்றைக்கு இருப்பதாக நாம் நினைக்கிறோமே, அப்படி கிடையாது. ஒன்றுதான், அது பிரம்மம். ஏனென்றால் இவர் எங்கிருந்து எடுக்கிறார்? உபநிடத்து வேதங்கள், உபநிடதங்களில் இருந்தான் எடுக்கிறார். வேதங்களில் இருந்தும் உபநிடதங்களில் இருந்தும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான கருத்து எது என்றால், நண்பர்களே, உள்ளது ஒன்றுதான். இது உபநிடத வாக்கியம். உள்ளது ஒன்றுதான். அப்படியானால் இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கின்றனவே, இத்தனை ஆன்மாக்கள் இருக்கின்றனவே, இவையெல்லாம் என்ன என்று கேட்டால் சங்கரர் சொல்கிறார், உள்ளது ஒன்றுதான், அது பிரம்மம், நாமெல்லாம் மாயைகள். அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதற்கு பெயர் பிரதிபிம்பவாதம் என்று பெயர். சந்திரன் ஒன்றுதான், ஆனால் இந்த நிலத்திலே ஏரி இருக்கிறது, குளம் இருக்கிறது, பல்வேறு நீர்நிலைகள் இருக்கின்றன, ஆறு தேங்கி கிடக்கிறது. ஏரியில் சந்திரன் தெரிகிறது, குளத்தில் சந்திரன் தெரிகிறது, பல்வேறு நீர்நிலைகளில் சந்திரன் தெரிகிறது. உலகத்தின் எத்தனையோ இடங்களில் நீர்நிலைகளில் சந்திரன் தெரிகிறதே, அத்தனை சந்திரனும் உண்மையா? இவையெல்லாம் பொய்த்தோற்றங்கள். இவற்றையெல்லாம் நாம் அழித்துவிட முடியும். ஒவ்வொன்றாக நாம் அழித்துக் கொண்டே வந்தால் ஒவ்வொரு சந்திரனாக அழிந்து கொண்டே போகும். கடைசியில் அழியாமல் நிற்பது எது? உண்மையான சந்திரன் ஒன்றுதான். அந்த சந்திரனின் பிரதிபிம்பமாக நீர்நிலைகளில் வெவ்வேறாக காட்சி தருகிற மாய தோற்றங்களை போன்றுதான் பிரம்மம் இருக்கிறதே. அந்த பிரம்மத்தினுடைய மாய தோற்றங்களாக இத்தனை உயிர்கள் இருக்கின்றன.
இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக அழிகிற பொழுது, அழிந்து முடிகிற பொழுது இருப்பது ஒன்றுதான், அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் விரிவடையும், அந்த பிரம்மம் ஒடுக்கத்தையும் பெறும். பிரம்மத்தின் விரிவாக இருப்பது நாம், பிரம்மம் ஒடுங்குகிற பொழுது அந்த ஒரு பிரம்மமாகத்தான் இருக்கும். எனவே இது சந்திரனை மையமாக வைத்து அவர் சொல்லுகிற ஒரு வாதம். இன்னொன்றும் சொல்கிறார், வெளியை எடுத்துக் கொள்ளுங்கள், ஸ்பேஸ், திறந்த வெளி. ஒரு குடம் இருக்கிறது என்றால் குடத்துக்குள்ளேயும் வெளி இருக்கிறது. குடத்துக்குள்ளே அந்த குடத்தை இட்டு நிரப்பி இருப்பது எது? அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புவது வெளி. ஒரு பாத்திரம் இருந்தால் அந்த பாத்திரத்திற்குள்ளேயும் வெளி இருக்கிறது. ஒரு மரப்பெட்டி வைத்திருந்தால் அந்த மரப்பெட்டிக்குள்ளேயும் வெளி இருக்கிறது. வெளி ஒன்றுதான், ஆனால் பல்வேறு பகுதிகளாக அது காட்சி தருகிறது. எனவே அதுபோல் காட்சி தருகின்ற இந்த உயிர்கள் எல்லாம் மாய தோற்றங்கள். மண் உலகம் பொய், உயிர்கள் பொய், பிரம்மம் ஒன்று மட்டும்தான் உண்மை என்று சொல்பவர் சங்கரர். ராமானுஜர் இதை முற்றிலும் மறுக்கிறார். ராமானுஜர் சொல்கிறார், உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை, பிரம்மம் உண்மை. அது அவர் சொல்வது, அவருடைய தத்துவத்தை நீங்கள் பார்த்தால் நண்பர்களே, 3 நிலை: சித், அசித், ஈஸ்வரன். இதுதான் ராமானுஜருடைய முக்கியமான கொள்கை, சங்கரிலிருந்து மாறுபடுவது. சித் என்பது உயிர்கள், அசித் என்பது ஜடப்பொருளாக இருக்கிற உலகம், ஈஸ்வரன் இறைவன். சங்கரர் என்ன சொன்னார்? இந்த இறைவன் என்று பேசப்படுகிற பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்றவை அனைத்தும் பொய், மாயம் என்று சொன்னார். அது மாயாவாதம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? ஈஸ்வரன் உண்மை, உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை என்கிறார். சரி, உள்ளது ஒன்றுதான். இது அத்வைதத்தினுடைய அடிநாத கருத்து. இதை எங்கிருந்து சங்கரர் எடுத்தார்? வேத உபநிடதங்களிலே இருந்து எடுத்தார். அப்படியானால் மாறி சிந்திக்கக்கூடிய ராமானுஜர் வேதத்திற்கும் உபநிடதத்திற்கும் எதிரான கருத்தை சொல்கிறாரா? வேதங்களுக்கு எதிரியா, உபநிடதங்களுக்கு எதிரியா என்று பார்க்கிற பொழுது நாம் வியக்கத்தக்க வகையில் ராமானுஜர் சொல்கிறார், உள்ளது ஒன்றுதான் என்பதை நானும் ஏற்கிறேன். அதுதான், இதுவும் அத்வைதம் தான், விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் என்பது ஒன்று, விசிஷ்டாத்வைதம் சிறப்பான ஒன்று. நானும் அந்த உபநிடதத்தினுடைய வாக்கியத்தை உள்ளது ஒன்று என்பதை மறுக்கவில்லை என்கிறார். எப்படி? உள்ளது ஒன்று என்றால் பிரம்மம் மட்டும்தானே உண்மை, மற்றவை அனைத்தும் பொய் என்று சங்கரர் எளிதாக சாதிக்க முடிகிறது, அதை நிறுவ முடிகிறது. உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை, இறைவன் உண்மை என்று சொல்லி நானும் அந்த உள்ளது ஒன்றுதான் என்ற இடத்தில் தான் நிற்கிறேன் என்று ராமானுஜர் சொல்கிற பொழுது அதை சாதிப்பதற்கு ரொம்ப கூர்மையான அறிவு தேவை. ராமானுஜர் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு மனிதனுடைய உடலை இயக்குவது உயிர், உடலை இயக்குவது உயிர். அனைத்து உயிர்களையும் இயக்குபவன் இறைவன். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். உடலை இயக்குவது உயிர், அனைத்து உயிர்களையும் உலகையும் இயக்குபவன் இறைவன். விஷ்ணு என்றாலே வியாபித்திருப்பவன் என்று பொருள், எங்கும் வியாபித்திருப்பவன், அதுதான் விஷ்ணு. விஷ்ணுவை மையமாக கொண்டதுதான் வைஷ்ணவம். அந்த வைஷ்ணவத்திற்கு ஒரு சரியான தத்துவ பார்வையை கொண்டு வந்து சேர்த்தவர். வெறும் தத்துவ பார்வை என்று மட்டுமில்லாமல் பரம்பொருளை வணங்குகிற வழிபாட்டோடு பாமரனிடமும் போய் சேருகிறார் போல் தத்துவத்தையும் சமயத்தையும் இணைத்து ஒரு அற்புதத்தை செய்தவர் ராமானுஜர். அவர் என்ன சொல்கிறார்? உடலை இயக்குவது உயிர், இந்த உயிர்களை இயக்குபவன் இறைவன். சரி, உள்ளது ஒன்றுதான் என்று எப்படி சொல்ல முடியும்? அழகாக சொன்னார். நம்முடைய உடல் இருக்கிறது, இந்த உடலை உயிர் இயக்குகிறது. நமக்கு இது உடல். ஆனால் பிரம்மம் இருக்கிறதே, இறைவன் இருக்கிறானே, அவனுக்கு இந்த உயிர்கள் அனைத்தும் அவன் தங்குகிற உடல். அவன் அந்தர்யாமியாக இயங்குகிறான்.
எனவே நமக்கு இது உடல். இந்த உடலை ஒரு உயிர் இயக்குகிறது. சுதந்திரம் உடலுக்கு உண்டா உயிருக்கு உண்டா என்று கேட்டால் உயிருக்குத்தான் சுதந்திரம் இருக்கிறது. இந்த உயிர் உள்ளே உலவுகிற வரைதான் உடல் ஆடும் ஓடும். இந்த உயிர் அகன்று போனால் இந்த உடல் அத்தோடு முடிந்து போகும். எனவே உடலுக்கு சுதந்திரம் இல்லை, உயிருக்குத்தான் சுதந்திரம் இருக்கிறது. சரி, அப்படியானால் இந்த எல்லா உயிர்களையும் உடலாக கொண்டவன் யார்? இறைவன். இந்த அத்தனை உயிர்களையும் இயக்குகின்ற இறைவன் அவன். அவனுக்கு இந்த உயிர்கள் அனைத்தும் உடல் என்கிற பொழுது இவை அனைத்தையும் இயக்குகிற சுதந்திரம் எவனிடம் இருக்கிறது? இறைவனிடம் இருக்கிறது. அப்படியானால் சுதந்திரம் என்பது இருக்கக்கூடிய இடம் எது? ஈஸ்வரன். உள்ளது ஒன்றுதான். நான் உள்ளது ஒன்றுதான் என்ற உபநிடத வாக்கியத்தை மறுக்கவில்லையே என்று ராமானுஜர் பேசுகிறார். ஆக ஒரே ஒரு வாக்கியம் அது ரெண்டு விதமான பார்வைகளை தருகிறது. இவற்றையெல்லாம் நாம் தேடி சிந்தித்து பார்க்கிற போதுதான் இந்த மண்ணில் மனிதர்களாய் வந்து பிறந்ததற்கு வரம் வாங்கியவர்கள் என்கிற தெளிவு வந்து சேரும். இப்படியெல்லாம் வேறு எவனும் சிந்திக்கவில்லை. சரி, இந்த உயிர்கள் உண்மை, உலகம் உண்மை, இறைவன் உண்மை என்று மூன்று உண்மைகளை மையமாக வைத்த ராமானுஜர் எங்கே புரட்சி செய்கிறார்? உலகம் மாயை என்று சொல்லிவிட்ட, உயிர்கள் மாய தோற்றம் என்று சொல்லிவிட்ட சங்கரர் வேதங்களை பிடித்துக் கொள்கிறார், உபநிடதங்களை பிடித்துக் கொள்கிறார். இந்த வேத உபநிடதங்கள் மட்டும்தான் மனிதனுக்கு ஞானம் தரும். அவித்தையிலே இருந்து விடுபடுவதுதான் பிரம்மத்தை போய் சேருவது. சங்கரர் சொல்வது ரொம்ப எளிமையாக சொல்வதென்றால், நீயும் கடவுள் நானும் கடவுள், பிரம்மம் ஒன்றுதான். எனவே தத்துவமசி. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். சங்கரர் எங்கிருந்து எடுக்கிறார்? இந்த உபநிடதங்களில் வேதங்களில் மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. நாம் பேசுவதெல்லாம் சாதாரண வாக்கியங்கள், இன்று பேசி நாளை மறைந்து விடுகின்ற சாதாரண வாக்கியங்கள். உலகம் உள்ள வரையில் நிற்கக்கூடிய நிலைபேற்றினை பெற்ற வாக்கியம் எதுவோ அது மகா வாக்கியம். அதுபோல் 4 மகா வாக்கியங்கள் நம்முடைய வேத உபநிடதங்களிலே காணப்படுகின்றன. அவற்றில் மிக 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 முக்கியமானது தத்துவமசி. இந்த தத்துவமசியை வைத்துக் கொண்டு சங்கரர் ஒன்றாக சிந்திக்கிறார், ராமானுஜர் இன்னொன்றாக சிந்திக்கிறார். இவையெல்லாம் சாதாரண மனிதர்கள் எடுத்தவுடனே அறிந்து கொள்ள முடியாது. தத்துவமசி, நீங்கள் அதை பிரித்தால் தத் துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். தத்துவமசி என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? அது வேறு என்பது கிடையாது. பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு என்பது கிடையாது. இந்த ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவோடு இரண்டரை கலக்க முடியும். ஏனென்றால் பரமாத்மா என்ற ஒன்றின் பல்வேறு பகுதிகளாய் அம்சங்களாய் தோற்றம் தருவதுதானே இந்த ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலக்க முடியும். அது இரண்டு அற்றது. ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு கிடையாது, ஒன்றுதான். ஏனென்றால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைய முடியும். தத்துவமசி என்பது இதுதான் பொருள் என்கிறார். இங்கே ராமானுஜர் பார்த்தார். இந்த மகா வாக்கியத்தை சங்கரர் இப்படி சிந்தித்திருக்கிறாரே, இது சாதாரண வாக்கியமா மகா வாக்கியமாயிற்றே. வேதங்களையும் உபநிடதங்களையும் மையமாக வைத்துத்தான் சங்கரருடைய அத்வைத கோட்டையும் கட்டப்பட்டிருக்கிறது. அதே வேத உபநிடதங்களை மையமாக வைத்துத்தான் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் கோட்டையும் கட்டப்படுகிறது. இவர் இந்த தத்துவமசி என்பதற்கு இவர் விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். உடனே ராமானுஜர் சொல்கிறார், நானும் ஒப்புக்கொள்கிறேன். தத் துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய். ஏற்கனவே சொன்னேன், உடலுக்குள்ளே இருப்பது உயிர். அந்த உயிர்களை எல்லாம் இயக்குவது இறைவன்.
எனவே ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் இருக்கிற உயிரை இறைவன் இயக்குகிறான் என்கிற பொழுது ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் அந்தர்யாமியாய் இறைவனே இருக்கிறான். புரியும் நினைக்கிறேன். எனவே தத்துவ மசி என்றால் நீ அதுவாக இருக்கிறாய் என்கிற பொழுது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிற இறைவன் தான் பரம்பொருளாக இருக்கிறான். எனவே இதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று ராமானுஜர் அவர் போக்கில் பேசுகிறார். ஆனால் எங்கே நான் ராமானுஜரிடம் போய் நிற்கிறேன் என்றால், இப்படியெல்லாம் வேதங்களை விளக்குகிற, உபனிஷதங்களை எடுத்துக்கொள்கிற, இவற்றை மையமாக வைத்து வேதாந்தம் பேசுகிற சங்கரர் சொல்கிறார், ஞானத்தை அடைவதன் மூலம்தான் பிரம்மத்தோடு இணைய முடியும். கர்மாவின் மூலம் அல்ல. நாம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று பார்க்கிறோம். கர்மயோகத்தின் மூலமும் பக்தி யோகத்தின் மூலமும் நீ பரமாத்மாவோடு பரம்பொருளோடு இரண்டர கலக்கவே முடியாது. நீ பரம்பொருளோடு கலக்க வேண்டும் என்றால் அவித்தையிலிருந்து விடுபட வேண்டும். வித்து என்பது அறிவு. வேதம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? வித்து என்பதிலே இருந்து பிறந்தது. வித்து என்பது அறிவு. வேதம் என்றால் அறிவு தருவது, அறிவை அடிப்படையாய் கொண்டது, அறிவாய் நிற்பது. இந்த வேதத்தையும் உபநிடத்தையும் ஏன் நாம் படிக்க வேண்டும்? அவித்தையிலே இருந்து விடுபட. அவித்தை என்பது அறியாமை. அறியாமையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு அறிவை பெற வேண்டும். அறிவை பெற வேண்டும் என்றால் இந்த வேத உபநிடதங்களை படிக்க வேண்டும். சரி, இவற்றை படித்து தெளிந்து ஞானம் பெற்று ஞானத்தின் மூலமாக, ஞான யோகத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும், இரண்டர கலக்க முடியும். சரி, ஆனால் சொல்கிறார், அந்த ஞானம் வேதங்களையும் உபநிடதங்களையும் ஆழ்ந்து படித்து அறிவதன் மூலம்தான் உனக்கு கிடைக்கும். அது 4 வகை வருணங்களில் முதல் 3 மட்டுமே உரித்தானது. வேதங்களின் மூலம் ஞானத்தை பிராமணன் பெறலாம். வேதங்களின் மூலம் ஞானத்தை வைசியன் பெறலாம், சத்திரியன் பெறலாம், சூத்திரன் பெற முடியாது. ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார், சூத்திரன் சுடுகாட்டுக்கு சமம், அவன் முன்னாலே ஞானம் பேசாதே. அப்படியானால் மாயம் என்று பேசுகிற, மாயாவாதம் பேசுகிற சங்கரர் இந்த சமூக அமைப்பில் மனு தர்மத்தினுடைய வருணாசிரமத்தை நிலைநிறுத்துவதற்கு முயல்கிறார். சூத்திரன், நாம் அத்தனை பேரும் சூத்திரர்கள் தானே. இந்த சூத்திரனுக்கு ஞானம் கிடையாது என்றால் இந்த சூத்திரன் இறைவனோடு சேர முடியாது என்று ஒரு தடையை விதித்து விடுகிறாரே, கதவை மூடிவிடுகிறாரே. அங்கேதான் ராமானுஜர் சொல்றார், வேதம் என்பது அனைவருக்கும் உரியது. எவனெல்லாம் இந்த வேதத்தை உபநிடதத்தை படித்து அதன்படி வாழ்கிறானோ அவனெல்லாம் வைஷ்ணவன். வைஷ்ணவம் என்பது ஒன்றுதான் ஒரு குலம். அந்த குலத்துக்குள்ளே ஜாதி கிடையாது என்று ஜாதிக்கு எதிராக முதலில் 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடி தூக்கிய கலகக்காரன் ராமானுஜன். அதனாலேதான் ராமானுஜனை உங்கள் முன்னாலே நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன். இன்று பேசலாம், இன்று பெரியார்கள் உருவாகலாம், இன்று தலித்துகளுக்காக பேசலாம், 1000 உரிமைகள் இருக்கின்றன, சட்டம் இருக்கிறது. ஆனால் அன்று பேச முடியாது. பிளாட்டோவினுடைய சிந்தனை, அன்றைக்கு உலகம் முழுவதும் அப்படி சிந்தனை இருந்தது. கிரேக்கத்தினுடைய மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் என்று நாம் போற்றி பேசுகின்ற மனிதர்கள் 3 பேர்: சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். பிளாட்டோ என்ன சொல்கிறான் தெரியுமா? ஞானம் என்பதும் அறிவு என்பதும் சிந்தனை என்பதும் எஜமானனுக்கு மட்டுமே சொந்தம். அடிமைக்கு சிந்தனை வராது. அடிமைக்கு அறிவு வந்து சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே அடிமை என்ன செய்ய வேண்டும்? எஜமான் இடுகிற கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும். அப்படியானால் அடிமை என்பவன் யார்? அங்கே இந்த கிரேக்க நாட்டில்
அடிமை என்று சித்தரிக்கப்படுகிறானே, யார் அவன்? உழைப்பாளன். உழைப்பாளன். இந்த எஜமானர்கள் உண்டு கொழுப்பதற்காகவும், இந்த எஜமானர்கள் வாழ்க்கையை வளமாக வாழ்வதற்காகவும், அவர்களுக்கு காலம் காலமாக உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சமூகம் அடிமை சமூகம். அந்த அடிமை சமூகம் உழைக்க வேண்டும். அந்த அடிமை சமூகம் அறிவு பெற்றுவிடக்கூடாது. அறிவு பெற்றால் சிந்தனை வரும். ஏன் சிந்திக்க வேண்டும்? இங்கர்சால் அழகாக சொன்னார். நான் அடிக்கடி சொல்வேன், உலகத்திலேயே பேசி பேசி அதிகமாக சம்பாதித்தவன் இங்கர்சால். அமெரிக்க நாட்டிலே பிறந்த அறிஞன் அவன் அமெரிக்க ஜனாதிபதியை விட அதிகமாக சம்பாதித்தான். பேசி காசு கொடுத்து காதுகளை திறந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் நின்றார். ஆனால் அந்த காசை அவன் பெற்றானே, மனித சமூகத்தை பள்ளத்தில் தள்ளுவதற்கல்ல, பள்ளத்தில் விழுந்து கிடந்தவனை அறிவின் சிகரத்திற்கு கொண்டு போவதற்கு முனைந்தான். அவன் தான் சொன்னான், குழந்தைகளுக்கு மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு நம்ப கற்றுக் கொடுப்பதை விட சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். இது ஏன் என்று குழந்தை கேட்டால் அது அப்படித்தான் நம்பு என்று சொல்லாது, நம்ப கற்றுக் கொடுக்காதே. ஏன் என்ற கேள்வியை சிந்திக்க கற்றுக் கொடு என்றான். ஏன் சிந்திக்க வேண்டும்? இங்கர்சால் சொன்னான், மனித இனம் மட்டும்தானடா அந்த சிந்தனை வரத்தை பெற்றிருக்கிறது. விலங்கு சிந்திக்குமா? மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் உண்டா? சிரிப்பும் சிந்தனையும் மனிதனுக்கு மட்டும்தானே கிடைத்த தனிப்பட்ட சீதனங்கள். ஏன் சிந்திக்க வேண்டும்? இங்கர்சால் படிப்படியாக சொல்கிறான், சிந்திக்க வேண்டும். ஏன்? சிந்தனை சந்தேகத்தை வளர்க்கும், சந்தேகம் ஆராய்ச்சியை வளர்க்கும், ஆராய்ச்சி உண்மைகளை கண்டுபிடிக்கும், உண்மை மூட நம்பிக்கைகளை ஆழ குழி தோண்டி புதைக்கும் என்றார். நம்மை சுற்றி மண்டி கிடக்கிற பல்வேறு மூட நம்பிக்கைகள் அழிய வேண்டும் என்றால் உண்மை கண்டாக வேண்டும். உண்மை காண வேண்டும் என்றால் ஆராய்ச்சி அரங்கேற வேண்டும். ஆராய்ச்சி அரங்கேற வேண்டும் என்றால் உன் இருதயத்திற்குள்ளே 1000 கேள்விகள் எழ வேண்டும். அந்த கேள்விகள் எழுவது சிந்தனை தளத்திலேதான். எனவே அடிமை சமூகம் சிந்திக்க கூடாது. சிந்தித்தால் அறிவு பெறும். சிந்தனை கதவங்களை மூடி வைத்து உடல் உழைப்பாளர்களாக மட்டுமே அவர்களை இருக்க செய்தது பிளாட்டோவினுடைய சித்தாந்தம். எஜமான் தான் சிந்திப்பான். அடிமை சமூகத்திற்கு சிந்திக்க வராது, அறிவு வராது. எனவே எஜமான் இடுகிற கட்டளையை ஏற்று நட என்றான். அங்கே இருந்தது அடிமை சமூகம், உழைப்பாளர் சமூகம். இங்கே இருந்தது சூத்திர சமூகம், உழைப்பவன் சமூகம். சூத்திரன் தானே உழைக்கிறான். உடல் உழைப்பை தருபவன் யார்? சூத்திரன் தானே. எனவே உடல் உழைப்பாளனாக இருக்கிற இந்த சூத்திரனை அறிவு பெறாதவனாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு வேதம் போய் சேரக்கூடாது, அவனுக்கு உபநிடதம் போய் சேரக்கூடாது, அவனுக்கு ஞானம் கனியக்கூடாது என்று ஒரு சுரண்டல் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பாளனாக சங்கரர் இருந்தார். நண்பர்களே, எந்த ஒன்றையுமே ஒரு பூஜா மனோபாவத்தோடு மட்டுமே நாம் பார்த்து பழகி போனால் உண்மைகள் தெளிவாக வந்து சேர. யாருமே விமர்சனத்துக்குரியவன் தான். கடவுள் உட்பட அனைத்தையும் விமர்சனம் செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை கிடைக்கும். எனவே சங்கரர் இங்கே, அதனால்தான் சண்டாளனே, புலையனே, அப்பாலே போய் என்று சங்கரராலே சொல்ல முடிந்தது. அந்த புலையனை ஆறத் தழுவிக் கொள்ள ராமானுஜராலே மட்டும்தான் முடிந்தது. சங்கருடைய அறிவு புலையனே, சண்டாளனே, அப்பாலே நில். அதற்கு பிறகு அவன் சொன்னான், அப்பாலே நிற்க வேண்டும் என்று சொல்கிறாயே, எப்பாலே நிற்பது? பிரம்மம் இல்லாத இடத்திலேதான் நான் நிற்பது என்றால் பிரம்மம் இல்லாத இடம் எது என்று எனக்கு நீ சொல், அங்கே போய் நான் நிற்கிறேன் என்று சொன்ன போதுதான் அந்த சண்டாளன் காலில் இவன் சரணாகதி அடைந்தான் என்று பேசுகிறோம். இதே போன்று ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆனால் ராமானுஜர் புலையர் என்பதற்காக, சண்டாளர் என்பதற்காக அப்புறம் நிற்க சொல்லவில்லை. ராமானுஜர் சீடகோடிகளோடு நடந்து கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு அரிஜன பெண் வருகிறாள்.
அவளை கடந்து செல்ல வேண்டும். அவள் நேராக வருகிற பொழுது மோதிக்கொள்ளாமல் இருக்க கடந்து செல்ல வேண்டும் என்கிற நிலையில் ராமானுஜர் அவளை பார்த்து சொன்னார், அம்மா கொஞ்சம் அப்பாலே ஒதுங்கி நில் என்று. உடனே அந்த அரிஜன பெண் சொன்னாள், உலகெல்லாம் அளந்தவனுடைய சன்னதியில் எப்பாலே ஒதுங்கி நிற்க வேண்டும் எனக்கு நீ சொல் என்றான். உலகம் முழுவதையும் அளந்தவன் தானே நீ சொல்லுகிற திருமால். அப்படியானால் அவன் திருவடியினுடைய எல்லைக்குள்ளே உலகமே வந்து விடுகிற பொழுது என்னை எங்கே போய் நிற்க சொல்கிறாய்? பார்த்தார் அவர். உடனே அந்த அரிஜன பெண்ணை பார்த்து சொன்னார், தாயே, நான் வைஷ்ணவன் இல்லை, நீதான் என் கண் முன்னாலே தரிசனம் தருகிற வைஷ்ணவி. வைஷ்ணவி என்று ஒரு அரிஜன பெண்ணை அழைக்கிற ஈரம் ராமானுஜருக்கு இருந்தது. உலகனை அப்பாலே தள்ளி நிற்க சொன்ன அறிவு சங்கரரிடம் இருந்தது. இந்த ராமானுஜருடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுது எப்படி அவர் தோன்றி அவர் வாழ்க்கைக்குள்ளே நேர்ந்த மாற்றங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று கருதுகிறேன். நண்பர்களே, ஸ்ரீபெரும்புதூரில் தான் ராமானுஜர் பிறந்தார். அவர் பிறந்தது கிபி 1017 என்கிறார்கள். அவர் இந்த மண்ணை விட்டு அகன்றது கிபி 1137 என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். அப்படியானால் 120 ஆண்டு காலம் அவர் இருந்திருக்கிறார். 120 ஆண்டு வாழ்க்கை அது. அந்த மனிதன் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது கேசவ சோமயாஜி என்பவருக்கும் காந்திமதி என்கிற பெண்ணுக்கும் மகனாக ஸ்ரீபெரும்புதூரில் அவர் பிறந்தார். அவர் வாழ்க்கையை இன்றைய இளைஞர்களும் இன்றைய பெண்களும் ஆண்களும் அத்துணை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும். மகான்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு பல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். நம் கருத்திலே மண்டி கிடக்கிற மாசை அது அகற்றும். எவனவன் வாழ்க்கை வரலாற்றையோ படித்து நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பதை விட மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தேடி படிக்க வேண்டும். அப்துல் கலாம் சொன்னார், புத்தகம்தான் மனிதனை உருவாக்குகிறது என்று சொல்ல வந்தவர் நல்ல புத்தகம்தான் மனிதனை உருவாக்குகிறது என்றார். அந்த நல்ல என்பதுதான் முக்கியமானது. இந்த நல்ல என்பதைத்தான் நாளைக்கு புத்தர் விஷயத்தில் நான் நிறைய சொல்ல போகிறேன். இவரை பற்றி நாம் அறிகிற பொழுது வியக்கத்தக்க பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் குழந்தையாக பிறந்தார், வளர்ந்தார். முதலில் அவரை கொண்டு போய் அவருடைய தந்தையே அவருக்கு ஓரளவு வேதங்களை கற்றுக் கொடுத்தார். பிறகு யாதவ பிரகாசர் என்கிற ஒரு வேதாந்தியிடம் கொண்டு போய் அவரை பாடம் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தார்கள். காஞ்சிபுரத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய அத்வைத அறிஞர் யாதவ பிரகாசர். அவர் அன்றைக்கு மிகவும் புகழ்பெற்ற அத்வைதியாக இருந்தார். அவரிடம் போய் குருகுலம் படிக்க வேண்டும். படிப்பதென்றால் கல்லூரிக்கு போய் ஒரு நோட்டை அப்படி எடுத்துக்கொண்டு போய் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து விட்டு திரும்புவது அல்ல. குருகுலம் வாழ வேண்டும். குருகுலம் என்றால் இந்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார் என்று கணக்கு கிடையாது. அவர் எந்த நேரத்திலும் சொல்லிக் கொடுப்பார். அவர் எப்பொழுது சொல்கிறாரோ அப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற நேரங்களில் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் என்னென்ன பணிவிடைகள் உண்டோ அத்தனையும் செய்ய வேண்டும். அவருடைய உடையை துவைப்பதிலே இருந்து, வீட்டை துப்புரவு செய்வதிலே இருந்து, அவருடைய மனைவிக்கு சமையற் காரியங்களில் துணையாக இருப்பதிலே இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதைவிட இன்னொன்று, பிச்சை எடுத்துக் கொண்டு வர வேண்டும். அன்றைக்கு இருந்த குருகுலம் என்பது என்ன? ஆச்சாரியன் என்றால் யார்? ஆச்சாரியன் வேறு, ஆசிரியன் வேறு. இன்றைக்கு பாடம் நடத்துகிறார்களே அவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். தான் கற்றதை தன் வயிற்று பிழைப்புக்காக விற்பவர்கள். ஆசிரியர்களை குறை சொல்வதாக கருதாதீர்கள். ஒரு ஊதியத்திற்காக அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றை பெறுவதற்காக ஒன்றை தருகிறார்.
ஆனால் ஆச்சாரியன் என்பவன் தான் சேர்த்து வைத்திருக்கிற ஞானத்தை தனக்கு பின்னாலே அடுத்த தலைமுறை பெற்றாக வேண்டும் என்று தன் தோளிலே இருந்து அடுத்த தோளுக்கு மாற்றிவிட்டு செல்பவன், கைமாறு கருதாதவன், ஊதியம் பெறாதவன். அவன் ஊதியம் பெற மாட்டான், அவனுக்கு சம்பளம் கிடையாது, சன்மானம் கிடையாது. அந்த ஆச்சாரியனும் ஆச்சாரியனுடைய மனைவியும் வீதியில் குருகுலத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் பிச்சை எடுத்துக் கொண்டு வருவதைத்தான் பகிர்ந்து உண்பார்கள். அவர்கள் உண்டது போக மீதம் இருப்பதை குருகுலத்திலே படிக்கிற பிள்ளைகள் உண்பார்கள். அரசகுலத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் சரி, இளவரசனாக இருந்தாலும் சரி, குருகுலத்தில் வந்தால் அவனும் அந்த பிச்சையை தான் சாப்பிட வேண்டும். பிச்சான் தேகி என்று போக வேண்டும். இந்த யாதவ பிரகாசரிடம் இவர் போய் சேர்ந்தார். நண்பர்களே, அந்த காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் இன்றைக்கு ரொம்பவும் பல விதங்களில் புகழ் பெற்றிருக்கிறதே, அந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் பெருமாள் கைங்கரியத்திலே ஈடுபட்டவர் தான் திருக்கச்சி நம்பி என்பவர். வைணவத்திற்கு ஜாதி கிடையாது என்பதற்கு 1000 சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்வேன். அதனால் சைவம் தாழ்ந்தது என்று பட்டிமன்றம் பேசுவதற்கு நான் இங்க வரவில்லை. நான் சைவன் தான், சைவன் வைணவம் பேசுகிறேன். எது சரியோ அதை பேசுவதுதான் முறை என்பதனால் பேசுகிறேன். பெருமாள் கைங்கரியத்திலே இருந்தவர் திருக்கச்சி நம்பி. அவர் பிறந்தது பூவிருந்தவல்லியில். பெருமாள் கோயிலில் சேவை செய்வதற்காக காஞ்சியிலேயே வந்து சேர்ந்து விட்டவர். அந்த திருக்கச்சி நம்பி அன்றாடம் காஞ்சிபுரத்திலே இருந்து பூவிருந்தவல்லிக்கு நடந்து வந்து பூவிருந்தவல்லியிலே இருக்கிற நந்தவனத்தில் பூக்கள் பறித்து அதில் மாலை தொடுத்து பெருமாளுக்கு சார்த்தும் பணியில் ஈடுபட்டவர். அன்றாடம் பாத யாத்திரை. அடுத்து அவர் செய்த மிக முக்கியமான காரியம் பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசுவது. நண்பர்களே, பக்தி, பக்தியின் உச்சம் எது? எனக்கு வியர்க்கிற பொழுது விசிறிக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேனே, இறைவனுக்கு வியர்க்கும் போது எவன் விசிறுவது என்று கருதுவதுதான் பக்தியின் உச்சம். அதான் பிரபத்தி நெறி என்று வைணவம் பேசுகிறது. இல்லை என்றால் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை பார்த்துவிட்டு இந்த சிவலிங்கத்திற்கு துணை இல்லாமல் இது தனியாக இருக்கிறதே, இந்த சிவலிங்கத்திற்கு விலங்குகளாலே ஊறு விளைவித்தால் என்னாவது என்று கருதி வேடன் கண்ணப்பன் அங்கே போய் நிற்பானா? அது அதிகபட்ச அன்பு, அன்பின் எல்லை. எனவே ஆலவட்டம் வீசுவதென்றால் விசிறி வீசுவது, இறைவனுக்கு விசிறி வீசுவது. ஒவ்வொரு நாளும் பூவிருந்தவல்லி சென்று பூக்களை கொண்டு வந்து மாலை தொடுத்து சாத்துவது திருக்கச்சி நம்பியினுடைய வேலை. அவர் வைசியர், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பிராமணர் இல்லை. பெருமாள் சேவையில் ஈடுபட்டவர். அந்த காஞ்சிபுரத்திலே இருந்த எல்லா பிராமணர்களுடைய பெருமதிப்பை பெற்றவர் அவர் வைணவ சம்பிரதாயத்தில். அந்த திருக்கச்சி நம்பியினுடைய நண்பர் தான் ராமானுஜருடைய தந்தையார். திருக்கச்சி நம்பியினுடைய வாழ்க்கை முறையில் ராமானுஜர் மனதை பறிகொடுக்கிறார். அவர் வாழ்க்கையிலிருந்து பலவற்றை கற்றுக்கொள்கிறார். யாதவ பிரகாசரிடம் போய் படிக்கிறார். யாதவ பிரகாசர் அவர் ஒரு அத்வைதியாக இருந்த காரணத்தால் அத்வைதிக்குரிய பார்வையோடு வேத உபநிடதங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கங்களை ராமானுஜர் சின்ன பையனாக இருக்கிற பொழுதே ஏற்க மறுக்கிறார். அவற்றிற்கெல்லாம் இவர் மாறி விளக்கம் தர முனைகிறார். ஆசிரியனுக்கு இப்பொழுதும் இயல்பதுதானே. ஆசிரியனுக்கு ஒரு பையன் பாடம் நடத்தினால் அந்த ஆசிரியன் ஈகோ என்ன ஆவது? இந்த பையனை ஆசிரியர் விட்டு வைப்பாரா? எனவே இவன் பார்த்தார், இந்த பையன் நமக்கு மிகவும் தொல்லையாக இருக்கிறானே, இவனை என்ன செய்வது? அவருக்கு நெருக்கமான சில அந்த குருகுலத்திலே உள்ள சீடர்களை வைத்துக் கொண்டு ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனைகள் எல்லாம் 900 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆலோசனை நடத்துகிற பொழுது கடைசியில் யாதவ பிரகாசர் என்கின்ற அத்வைதி ஒரு முடிவிற்கு வந்தார். இந்த பையனை தீர்த்து விடுவது, தனக்கு தொல்லை தருகிற பல்வேறு வகையில் பிரச்சனைகளை உருவாக்குகிற இந்த பையனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்று முடிவெடுத்தார். சரி, என்ன செய்வது?
கங்கையில் ஜலசமாதி செய்துவிட்டால் எவனுக்கும் சந்தேகம் வராது. அதனால் குருகுலத்திலிருந்து காசி யாத்திரை புறப்படுவதாக சொன்னார். பெற்றோர்கள் எல்லாம் காசி யாத்திரைக்கு அனுப்பி வைத்தார். காந்திமதியும் காசி யாத்திரைக்கு மகனை அனுப்பி வைத்தார். 16 வயதில் ராமானுஜருக்கு திருமணம் நடந்தது. தஞ்சமாம்பாள் என்பது ராமானுஜருடைய மனைவியின் பெயர். நாம் ராமானுஜரை சிந்திக்கிற பொழுது அந்த தஞ்சமாம்பாளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த தஞ்சமாம்பாளுடைய வக்கிர குணம்தான் ராமானுஜரை துறவு ஏற்க வைத்தது. அதனாலேதான் ராமானுஜ தரிசனம் இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்தது. அப்படி ஒரு அற்புதமான பெண்மணி, அழகி, உடல் அழகை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். உள்ளம் அழகாக இல்லை. நாம் அத்தனை பேருமே உடல் அழகைத்தானே பார்க்கிறோம். ஒரு பெண்ணை எந்த பையன் போய் பார்த்தாலும் சம்மதம் என்று எதை வைத்து சொல்கிறான்? அந்த பெண்ணின் குணங்களை அவனுக்கு அறிந்தானா? பண்புகளை அவன் பரிசோதித்து பார்த்தானா? கிடையாது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார், கண்ணுக்கு கவர்ச்சி, உள்ளம் அழகாக இருக்கு. அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார், சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சிவனை பாடுவதற்கு கூட சித்தம் சுத்தமாக இருக்க வேண்டும், சித்தம் அழகாக இருக்க வேண்டும். பவுடர் போட்டுக்கொண்டு அரிதாரம் பூசிக்கொண்டு விதவிதமாக ஆடை அணிந்து கொண்டு இறைவனுக்கு முன்னாடி போய் நின்று உன் புற அழகை இறைவன் பார்ப்பதில்லை, உன் அழகை பார்க்கிறான். ஆனால் ராமானுஜருக்கு புற அழகை பார்த்து மனைவியை தேடி கொடுத்தார். திருமணமான பிறகு கொஞ்ச காலத்தில் அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். இப்பொழுது தாய் மட்டும்தான் இருக்கிறார். தாய் தான் வீட்டு தலைவியாக இருந்து எல்லா கடமைகளையும் ஏற்றிருக்கிறாள். அவள் மகனை அனுப்பி வைக்கிறாள் யாதவ பிரகாசரோடு. நண்பர்களே, இந்த காந்திமதியினுடைய தங்கை, அவள் பெயர் ஸ்ரீதேவி. அவளுக்கு ஒரு மகன், அவன் கோவிந்தன். பின்னால் அவன் தான் கோவிந்த பட்டர் என்று பேசப்பட்டவன். எம்பார் என்று ராமானுஜரால் பட்டம் சூட்டப்பட்டவர். அந்த கோவிந்தரும் இவரோடு சேர்ந்து குருகுலத்தில் படிக்கிறார். இவர்கள் காசி யாத்திரை போகிற பொழுதே ராமானுஜனை முடித்து விடுவது என்று யாதவ பிரகாசரும் சில மாணவர்களும் சேர்ந்து செய்திருந்த சதி திட்டத்தை இந்த கோவிந்தன் அறிந்து கொள்கிறார். இங்கிருந்து இவர்கள் போனார்கள். யாத்திரை நடந்துதான் செல்ல வேண்டும். அப்பொழுது நடந்து யாத்திரை போனார்கள். விந்திய மலை வரை சென்றார்கள். விந்திய மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அடர்ந்த காடு. இரவு பொழுது தங்கி காலை கடனை முடித்துவிட்டு யாத்திரை தொடர வேண்டும். காலை கடன் முடிப்பதற்காக ராமானுஜர் செல்கிற பொழுது கோவிந்தனும் வந்தான். காலை கடன் ஆற்றுகிற பொழுதே அவன் சொன்னான், உன்னை கங்கையில் முடித்து விடுவதாக அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள், எப்படியாவது நீ தப்பித்து செல் என்றான். உடனே ராமானுஜர் அந்த காட்டிலேயே காலை கடன் முடிக்க சென்றவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார், தப்பித்து சென்றார். அன்று 16 வயதில் தப்பித்தவர் பிறகு 80 வயதிலும் அவர் குலோத்துங்க சோழனிடமிருந்து தப்பிக்க வேண்டிய சூழல் வருகிறது. தப்பித்தார். காடு, அடர்ந்த காடு, சின்னஞ்சிறு பையன், எந்த வழியில் காஞ்சிபுரம் போய் சேருவது என்று புரியாத நிலை. மயக்கத்தோடு இருக்கிற பொழுது ஒரு வேடனும் ஒரு வேட்டு வச்சியும் அவர் முன்னாலே நின்றார். நண்பர்களே, பல நேரங்களில் ராமானுஜருடைய உயிரை காப்பாற்றியது இந்த புலையர்களும் புலைச்சியரும் தான். ஒரு வேடனும் வேட்டு வச்சியும் வந்து நின்றார்கள். தம்பி, சின்னஞ்சிறு பையனாக இருக்கிறாயே, அடர்ந்து கிடக்கிற இந்த காட்டில் என்ன செய்கிறாய்? அவன் சொன்னான், நான் இப்படி சிக்கிக் கொண்டேன் அம்மா, காஞ்சிபுரம் போய் சேர வேண்டும், நாங்களும் ராமேஸ்வரம் போகிறோம், நீ எங்களோடு வா, பாதுகாப்பாக பயணம் நடத்தி உன்னை காஞ்சியில் கொண்டு விட்டு விடுகிறோம் என்றார். சரி என்று இவன் ஏற்றுக்கொண்டான். இரவு ஒரு இடத்தில் உறங்குகிறார். உறங்குகிற பொழுது இந்த வேட்டு வச்சு வேடனை பார்த்து சொன்னால், தாகமாக இருக்கிறது, தண்ணீர் எங்காவது கிடைக்குமா என்று. நள்ளிரவு நேரம், அடர்ந்த காடு, எங்கே நீர்நிலை இருக்கிறது என்று தேடி செல்ல முடியாது, விலங்குகளினாலே நமக்கு உயிராபத்து உருவாகலாம், வைகரை பொழுது புலரட்டும், உனக்கு நான் தண்ணீர் தருகிறேன், இந்த தாகத்தை தாங்கிக் கொள் என்றான். இவன் சொன்னதை ராமானுஜர் காதுகளில் கேட்டுக்கொண்டார். வைகரை புலர்வதற்கு முன்பே இவர் எழுந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அங்குமிங்குமாக தேடி ஒரு நீர்நிலையை கண்டு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்தால் இருவரையும் காணோம்.
வேடனையும் காணோம், வேட்டுவச்சியையும் காணோம். சரி, இது இறைவன் மூலமாக நடந்த ஒரு அற்புதமாக இருக்குமோ என்று அந்த சின்ன பிள்ளை கருதி பிறகு எப்படியோ சிரமப்பட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்து விட்டான். காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தான். தாயிடம் எல்லாவற்றையும் சொன்னான். இப்படி யாதவ பிரகாசர் செய்தார் என்று. திருக்கச்சி நம்பியிடமும் போய் சொன்னான். நண்பர்களே, அதற்கு பிறகு 3 மாதம் கழித்து யாத்திரை முடிந்து யாதவ பிரகாசர் திரும்பி வருகிறார். யாதவ பிரகாசர் என்ன நினைத்தார்? கங்கையில் போனால் என்ன, காட்டு விலங்கிடம் போனால் என்ன, போனவன் போய்விட்டான் என்ற மகிழ்ச்சியோடு வருகிறார். இந்த கோவிந்தன் வருகிற பொழுது அவன் கங்கை ஆற்றில் குளிக்கிறான். குளிக்கிற பொழுது அவனுடைய கையில் ஒரு சிவலிங்கம் கிடைக்கிறது. உடனே இவர் சொன்னார், உள்ளங்கை நாயனாரப்பா நீ. யாதவ பிரகாசர் அவனுக்கு சொல்கிறார். அவன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தான் இனிமேல் சைவ நெறியிலே ஈடுபடுவது என்று முடிவெடுத்து திரும்பி வருகிற பொழுது காலஸ்தியில் அவன் தங்கி விடுகிறான். அவன் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு தோட்டம் வைத்து வணங்குவது என்று முடிவெடுத்து அங்கே தங்கி விடுகிறான். இங்கே மற்றவர்கள் வந்து சேர்ந்தால் பார்த்தால் உயிரோடு இருக்கிறான் ராமானுஜன். நண்பர்களே, அந்த யாதவ பிரகாசரிடமே மீண்டும் ராமானுஜன் படிப்பதற்கு போய் நின்றான். பகையே அறியாத ஒரு உள்ளம் முதலிலிருந்து கடைசி வரை இருந்தது ராமானுஜன். போய் நின்றான். உன்னை இவர் ஏதுமறியாதவர் போல் சொன்னார், அத்வைதிகளுக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது, மீண்டும் உன்னை நான் குருகுலத்தில் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பாடம் நடத்துகிறார். ஒரு நாள் அவருக்கு இவன் எண்ணெய் தேய்த்து விடுகிறான். சகலமும் செய்ய வேண்டும் சீடன் குருவுக்கு. எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு மாணவன் வந்து உபநிடதத்தில் ஒரு வாக்கியத்தை சொல்லி அந்த வாக்கியத்திற்கு விளக்கம் கேட்டான். அந்த வாக்கியத்திற்கு அந்த தஸ்யதா கப்யாசம் புண்டரீக மேவ மச்சினி என்ற உபநிடதத்திற்கு பொருள் என்ன என்று கேட்டான். அதற்கு இவர் சொன்ன பொருள் தவறு என்று ராமானுஜன் திருத்தினான். உடனே அவர் பார்த்தார், நான் எதை சொன்னாலும் அதை தவறு என்று சொல்வதே உன் வேலையாகிவிட்டது, இனி இந்த இடத்திலேயே நிற்காதே, என் முன்னால் நிற்காமல் ஓடிவிடு என்றார். அத்தோடு யாதவ பிரகாசரிடம் படிப்பு முடிந்தது. பிறகு திருக்கச்சி நம்பியிடம் போய் அவர் நின்றார். நண்பர்களே, இதற்கு இடையில் ராமானுஜருடைய முழு வரலாற்றையும் சொல்வது என்று சொன்னால் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக நான் பேசியிருக்க வேண்டும். அவ்வளவு நீண்ட வரலாறு, 120 ஆண்டு வரலாறு அல்லவா அது. நான் எங்கெங்கே முக்கியமான செய்திகளோ அவற்றை மட்டும் தொகுத்து சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த ஆழ்வார்களுக்கு பிறகு ஆச்சாரியார்கள் பரம்பரை வைணவத்திலே தொடங்கியதென்றால் அதை முதலில் தொடங்கி வைத்தவர் நீங்கள் நாதமுனிகள். நாதமுனிகளுடைய சீடராக உய்யக்கொண்டான். உய்யக்கொண்டானுடைய அடுத்த வாரிசாக மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பிக்கு அடுத்து இது குரு பரம்பரை. அப்படி வந்தவர் தான் யமுனாச்சாரியார் என்று சொல்லப்பட்ட ஆளவந்தார். இந்த ஆளவந்தார் வேறு யாரும் இல்லை, நாதமுனிகளின் பேரன். இந்த ஆளவந்தார் திருவரங்கம் கோயிலில் இருக்கிறார். வைணவ நெறியை முதலில் வளர்ப்பதற்கு முனைந்தவர் அவர்தான். அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தவர். அவர் திருக்கச்சி நம்பியை சந்திப்பதற்காகவும் காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாளை தரிசிப்பதற்காகவும் வருகிறார். வந்த பொழுது யாதவ பிரகாசரோடு வழியிலே சென்று கொண்டிருக்கிற ராமானுஜரை முதலில் பார்க்கிறார். பார்த்த அடுத்த நிமிடமே இவன்தான் வைணவத்திற்கு சரியான வடிவம் கொடுக்கக்கூடியவன், இவனை எப்படியாவது திருவரங்கத்திலே கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து விட வேண்டும் என்று திருக்கச்சி நம்பியிடம் சொல்லிவிட்டு போனார். இப்பொழுது யாதவ பிரகாசர் பிடியிலே இருந்து விடுபட்டு வந்துவிட்ட ராமானுஜன் திருக்கச்சி நம்பியிடம் மீண்டும் போய் நின்றான். இதற்கு இடையே நடந்த நிறைய செய்திகளை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆளவந்தார் அப்பொழுது அவருக்கு பழுத்த பழமாகிவிட்டார். கண்மூட போகிறோம் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. உடனே அவர் என்ன செய்தார்? அவருடைய சீடராக இருந்த பெரிய நம்பியை அழைத்து, நான் கண் மூடுவதற்குள் எப்படியாவது ராமானுஜனை கொண்டு வந்து சேர்த்து விடு என்றார். இவர் இங்கிருந்து போனார். இதற்கு இடையே ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான மாற்றம் இல்லறத்திலிருந்து துறவரம் ஏற்றது. அதற்கு 3 பிழை பொறுத்தார் அவர் தன் மனைவியிடம். அந்த 3 பிழை பொறுத்தாரே, அதிலேயே ராமானுஜருடைய ஈரம் நிறைந்த இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.